எல்லாருக்கும் ஹாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அடுத்த அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1½ ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் மல்லி போட்டு நல்லா வறுத்துட்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டுருக்கணும். அந்த கேப்பில் நான் போய் இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த வெங்காயம் வதங்கவும் அதில் ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கூடயே போட்டுட்டு, அந்த தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நான் கறியை முதலையே உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சிட்டேன். அதை எடுத்து அதில் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டு, அது ஓரளவு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விடவும் அந்த இது மேலே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அது நல்லா கொதி வரவும், கறியெல்லாம் வெந்து நல்லா கொதி வந்து வரவும் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சுவையான செட்டிநாடு கிரேவி ரெடி.